இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி சாம்பார் தான் செய்ய போகிறேன். துவரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து கொஞ்சம் சின்ன ஜீரகம், கீரின மிளகாய், கொஞ்சம் பூண்டு பல், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான தேங்காய் விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் மூடி விசில் 5 விசில் கொடுத்துடலாம். இந்த பக்கம் கடாயில் கடுகு, வெந்தயம், மீதி இருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுக்கணும். என்னென்ன காய்கள் தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால மிச்சம் மீதி என்ன ஃப்ரிட்ஜில் காய் கிடக்கோ எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றிக்க வேண்டாம். கொஞ்சம் உப்பு, எங்கள் அம்மா கொடுத்த சாம்பார் தூள் 2 ஸ்பூன். ரொம்ப காரமாக இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். இல்லை பச்சை வாசனை போகணுன்னா தனியாக ஓரமாக வச்சிடலாங்க. அதில் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். இன்னொரு பக்கம் கடையில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கீரை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கீரை ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கும். வீட்டில் ஃப்ரைடே ஆனால் 4 பர்னர் கூட பத்தாது. பருப்பை வேக வச்சுட்டு மற்ற தேடி பார்த்தேன் கிடைக்கல. அதனால் கரண்டிலே மசிச்சு விட்டுட்டேன் நல்லா பருப்பை. இப்போ கொதிச்சுட்டு இருந்த காயை இதோடு சேர்த்தாச்சு. பருப்போட சாதம் வடித்து வச்சுருக்கேங்க. கீரைக்கு தேங்காய் போடாமல் வெறும் பருப்பு பொடி வச்சுருக்கேன். கொள்ளு எல்லாம் போட்டது அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான். மல்லிக்கீரையை போட்டு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணிடலான்னு கேசரிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய், 1 கப் ரவை சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டேன். நல்லா பச்சை வாசனை போன உடனே இதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். சைடில் 2 கப் தண்ணி, சூடாக கொதிக்க வச்ச தண்ணி, அதை 2 சேர்த்தாச்சுங்க. கலருக்காக நான் சாம்பாருக்கு போட்டு மிச்சம் 2 துண்டு கேரட்டை நல்லா ஜூஸ் எடுத்து அதோட சேர்த்துருக்கேன். அதுதான் அந்த கேசரியோட கலருங்க, நேச்சுரல் கலர் அது. ப்ளஸ் 1 கப் ரவைக்கு 2 கப் சுகர் சேர்த்தாச்சு. டேஸ்டியான கேசரி ரெடி ஆகிட்டு. நெய் ரொம்ப சேர்க்கல. லாஸ்ட்டாக நான் நெய் 1 ஸ்பூன் விட்டுருவேன். அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைடே மட்டும் நம்ம என்ன தான் குட்டிக்கரணை போட்டு கிச்சனில் கூட்டு வெரைட்டியாக சமைச்சு கொடுத்தாலுமே நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அட்லீஸ்ட் அந்த முட்டை வாசனையாவது அவங்களுக்கு பிளேட்டில் காட்டணும். அதுக்காக என்ன பண்ணுறது, 1 ஸ்பூன் எண்ணெயில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் சின்ன ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு, பெப்பர் தூள், கொஞ்சம் வத்தல் தூள், அவ்வளோ உப்பு சேர்த்து பரட்டி எடுத்துடலாம். இது கரெக்டாக சாப்பாடு வைக்கிற டைமில் வறுத்து எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். விதவிதமாக சமைச்சாலும் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குங்க. நான் எப்போவுமே வாழை இலை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அது காஞ்சி போனால் கூட அந்த இலையில் பரிமாறுறப்போ நல்லா சாப்பாடு உள்ளே இறங்கும். அதனால் இலையில தான் எப்போவுமே சாப்பாடு பரிமாறுறது. வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நைட்டும் இதே சாம்பார் வச்சு கீ ரோஸ்ட் ஊற்றி அந்த வேலையும் ஈஸியாக முடிச்சிடலாங்க. எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இது சமைக்கிறது கூட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி கிச்சனில் ஜாலியாக போகும். அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது பாருங்கள், பாத்திரங்கள் வருது, ரொம்ப கஷ்டம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சண்டே வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.